கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லிங்க் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா வந்து புடவையெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆல்பம் இருக்குது. என்னது இந்திரா அந்த ஆல்பத்தை வந்து எடுத்துருவாளோ? அவள் எடுத்தா மட்டும் கௌதம் நீ வந்து அந்த ஆல்பத்தை வந்து எடுத்துரு. என்னது கௌதமோட கண்ணு செயல் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தில் இருக்கிறத கை வச்சிடுறாங்க நம்ம இந்திரா. உடனே வந்து பிடுங்க பார்க்குறாங்க. அப்போனா இதில் சம்திங் வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தா கௌதமோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் நீ பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்கேன். ஆமாம், 25 வயசில் போட்டானா கேலி பண்ணலாம். 2 வயசு 1 வயசில் போடுறது இதெல்லாம் சகஜம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு இந்திரா திட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோவை மட்டும் இந்திரா கிட்டேருந்து பார்க்காம எடுத்துக்கிட்டாங்க. இது நான் வேறு ட்ரெஸ்ஸில் வந்து இருப்பேன், அதை நீ பார்க்கவே கூடாது. அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் மல்லு கட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து கௌதம் மேலே வந்து விழுந்துட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சிட்டே இருக்காங்க. இந்திரா வந்து சட்டுன்னு ஏஞ்சிட்டாங்க. என்ன இவ ஏஞ்சிட்டாங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. என்னை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் கூப்பிடலையே, நீ அவசியம் இங்கேருந்து போய் தான் ஆகணுமா? கௌதம் நல்ல பையனாக இது வரைக்கும் இருந்தல்ல, அது மாதிரியே இரு, நான் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லி கீழே கொடுக்குன்னு வராங்க. அப்பன்னு பார்த்து காவியா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, நீ இவ்வளோ யோசிக்கிற? இங்கே யோசிக்கிற அளவு என்ன நடந்துச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு வந்து வித்தியாசமாக படபடன்னு இருக்குது. ஏமா வந்து யாரும் இல்லாதப்ப ஜெயா ரூமுக்குள்ளே போய் ஏதோ ஒரு சீக்ரெட் பீரோ வச்சுருக்காங்களா ஜெயா. அந்த பீரோவை திறந்து பார்த்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்க பார்த்தாங்க. எனக்கு என்னமோ பாட்டமாக தான் பயமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி பண்ணி என்னோட சீமந்தத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சி பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா. அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹேமா அப்படி என்ன செய்வாங்க? ஏமா ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா நிச்சயம் ராகினியால் தான் செய்வாங்க. ராகினிக்கும் ஏமாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட சீமந்தத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் பறந்து போயிடுமேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா. அக்கா என்னக்கா நீ இவ்வளோ பாட்டமாக யோசிக்கிற அளவுலாம் ஒன்றுமே இல்லை, இந்த விஷயத்தை கேஷுவலாக வந்து டீல் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியாவும் நம்ம இந்திராவும். ராகினி யாரையோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நர்ஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. நர்ஸு வந்து என்ன மேடம் நீங்கள் உடனே கூப்பிட்டா வர முடியாது, டியூட்டி நேரத்தில் யாரும் பார்க்காதப்ப தான் வர முடியும்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. மேடம் அந்த பொருளை நீங்களே வாங்கிக்க வேண்டியதானே? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும், நான் கேட்டால் தருவாங்க தான், இருந்தாலும் நீ தான் வாங்கணும். நீ வாங்கினா தான் சந்தேகம் வராது. இது சாதாரண பொருள் தானே, இது மாத்திரை கேட்டால் யாருக்கும் எந்த சந்தேகமே வராது. இதுக்கு என்ன இப்படி வந்து பாட்டப்பட வைக்கிறீங்க? அதெல்லாம் அந்த மாத்திரையை வச்சு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மாத்திரை கேட்டனால பயந்து பயந்து வந்து வாங்கிட்டு அப்படியே இங்கே வராங்க. எங்கடி வெயிட் பண்ணுற, இவ்வளோ நேரம் ஆச்சுடி வாடி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துடுறாங்க ஆஸ்பத்திரியோட பின்பக்கம். மேடம் டியூட்டி நேரம் மேடம், நான் அங்கே தான் இருக்கணும், நான் இல்லைனா எல்லோரும் சத்தம் போட மாட்டாங்களா? யாரும் இல்லாதப்ப நான் எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மாத்திரை வந்து எது கேட்டீங்க? இது சாதாரண ப்ரெஷர் மாத்திரை தானே? ஆமாம் இது ப்ரெஷர் மாத்திரை தான், ஆனால் இது சாப்பிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாகும். அப்போனா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்து மயக்கம் வரும். இதை வச்சு தான் ஒரு ஆளையும் அனுப்பிச்சி வைக்க போகிறேன். என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் காமெடி பண்ணுங்கள், நான் இந்த ஃபீல்டில் தானே இருக்கேன். இதை வச்சு உங்களால் எதுவுமே கிழிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் காவியாங்கிற ஒரு பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். அவள் இதில் 5 மாதம் குழந்தை இருக்குது. அப்படி இருக்கும்போது குழந்தை இது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவளையும் சேர்த்து அமுச்சு வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. மேடம் காதில் பூ சுற்றுங்க, இதை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மயக்கம் வரும். அப்புறமேட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி குளுக்கோஸ் ஏற்றி நல்லபடியாக வந்து சேவ் பண்ணிடுவோம். கரெக்டு தான், ஆனால் குளுக்கோஸ் ஏற்றுற இடத்துல தான் சின்ன ஒரு சட்ட சிக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. மேடம் இவ்வளோ வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறீங்க, அவ்வளோ பெரிய கெட்டவங்களா நீங்கள்? மேடம் வேணாம் மேடம், என்ன இந்த சவகாசிலே இழுக்காதீங்க. ஏண்டி நான் ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறேன்னா அதை நீ கேட்குறேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சதி வேலை பண்ணுவேனா? பண்ண மாட்டேனா? யோசிப்பாரு. மேடம் என்ன மாட்ட வைக்க போகிறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக, உனக்கு நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன், இந்த காரியத்தை மட்டும் கண்ணு கருத்துமாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் உன் வாழ்க்கையில் 10 மாதம் சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரே மாதம் ஒரே மணி நேரத்தில் நான் உனக்கு கொடுத்துட்றேன். செய்வியா மாட்டியா? நான் நீ கொடுத்த மாத்திரையை வந்து காவியா கொடுத்துட்றேன், அவளை மயக்கம் போட வச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரேன், நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிடேன். முடியாது மேடம், 1 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உள்ளே போக சொல்கிறீங்களா? இது மிகப்பெரிய விஷயம். ஜஸ்ட் 1 லட்சம், ஆனால் நீங்கள் என் வாழ்வாதாரத்துக்கே ஆப்பு வைக்க பார்க்குறீங்க. உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம்டி, இதை உனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, மெடிக்கல் ஃபீல்டில் அந்த சகஜம் தானே. நீங்கள் என்ன வேணால் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுங்கள், நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவ்வளோதான், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம். நான் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காமல் இருக்கணும். சரி அப்படியா, ஓகே. ராகினியை எழுத்து பேசினேன்னா நான் என்ன செய்வேன்னு இப்போ சொல்ல போகிறேன். எதுக்காக தெரியுமா? இது மாதிரி உன்ட்ட எல்லா உண்மையும் சொன்னேன், உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க தான். உனக்கு இது மாதிரி மாத்திரை நீயாக தான் கொடுத்த, உன் கைரேகை தான் பதிஞ்சிருக்கு பார்த்தியா? நான் பதியவே இல்லை என் கைரேகை. மேடம் என்ன மாட்டி விட போகிறீங்களா? கண்டிப்பாக
நான் அதுக்கப்புறம் உன்னை மாட்டி விட்டேன்னா உன் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருவேன். மரியாதையாக நான் சொன்னது கேட்டேன்னா 1,00,000 பணம் கிடைக்கும், நீ தப்பிச்சிருவேன். இல்லைன்னு வச்சுக்க ஆரம்பத்துலேயே உனக்கு நான் ஆப்பு வச்சிருவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ராகினி. சரி மேடம், உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன். ரிஸ்க்கு கொஞ்சம் பெருசாக எடுக்கிறோம், பணமும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. சரிடி நான் ₹1 பதிலாக ₹2 தந்துடுறேன். காரியத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சிடணும் சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படியோ இவளை ஒத்துக்க வச்சாச்சு, இனிமேல் பிரச்சனை இருக்காது, இந்த நர்ஸை வச்சு காரியத்தை முடிச்சிடலாம். காவியா, நீ எங்கள் அக்கா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை தரல, இன்னிலேருந்து அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் காவியா ரொம்ப பட்டமாக இருக்காங்க, என்ன செய்யறதுனே தெரியலையே. எதுக்காக ஏமா அந்த ரூம் கதவை திறக்க போகிறாங்க, இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் சதி வேலை இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்திரா வராங்க. அந்த ரூம் கதவை திறந்துருக்கு. அப்படியே அந்த பீரோவை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சீக்ரெட் பீரோவை. ஜெயா அத்தை இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க, ஏமா திறந்து என்ன எடுக்க பார்த்தாங்க, ஒன்றும் புரியலையா. ஏற்கனவே தொட்டில் செய்யணும்னு சொல்லி உண்டியில் போடுறப்ப இது மாதிரி தான் எடுத்து திருடி வச்சிருந்தா. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேலைக்காரி சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை நார்மலாக ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன செய்யறதுக்காக காத்திருக்காங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வராங்க நம்ம ஜெயா. எதுக்கடி இங்கே வந்த? அத்தை, நம்மளாம் ஒரே குடும்பம், நான் உங்களை சாப்பிட தான் கூப்பிட்டேன். என்ன சொன்னேன்? ஒரே குடும்பம், நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். நல்லா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அத்தை சொன்னதையே கேட்குறீங்க? நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். ஒரே குடும்பங்கிற நான் சாப்பிட வரதுக்கு நீ கூப்பிட்டு தான் வரணுமா? என் வீட்டில் நான் எப்போ நான் சாப்பிடுவேன். நீ யாருறீ முதல்ல? நாளைக்கு சீமந்தமும் உனக்கு சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி நாளைக்கு இந்த வீட்டை விட்டும் போகணுங்கிற மாதிரி அதடியாக ஜெயா பேசுகிறாங்க. இந்த நினச்சி சோகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ராகினியோட சதி திட்டத்தை எப்படி முடியடிக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்.